கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உயிரிழந்தவரின் உடலை சுடுகாட்டில் எரிப்பதற்கு மறுப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெயரடையூர் கிராமத்தைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் உடல்நலக் குறைவால் உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடலை தகனம் செய்வதற்காக அவரது உறவினர்கள் ஊர்வலமாக ஜே நகர் பகுதியில் உள்ள சுடுகாட்டிற்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போது ஜே நகர் பகுதி மக்கள் தங்களது பகுதியில் இறந்தவரின் உடலை எரிக்கக்கூடாது எனவும் அவ்வாறு எரித்தால் தங்களுக்கு தொற்று நோய் ஏற்படும் என கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சண்முகத்தின் உறவினர்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நேரிட்டது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் கடல் சீற்றத்தின் போது ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்த வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் பொதுமக்கள் கடலுக்கு அருகே செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் வேளாங்கண்ணி கடற்கரையில் ஆபத்தை உணராமல் 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கடலில் குளித்துள்ளனர். இதையடுத்து வேளாங்கண்ணி கடற்கரை பகுதியில் காவலர்களை நியமித்து சுற்றுலா பயணிகளை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் சாலையில் தேங்கி நிற்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக மாநகராட்சிக்குட்பட்ட காமராஜர் சாலை, ரயில்வே ரோடு, சேக்குப்பேட்டை, கவரத்தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலைகளில் மழைநீர் தேங்கியது. மேலும் கழிவுநீர் மழைநீருடன் சேர்ந்து சாலைகளில் ஒழியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். வேலூரில் பாமகவினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகி ஒருவர் செய்த செயலால் அப்பகுதியில் சிரிப்பலை ஏற்பட்டது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து விமர்சனம் செய்ததை கண்டித்து பாமகவினர் வேலூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பாமக நிர்வாகி ஒருவர் போலீஸ் வாகனத்தின் மீது ஏறி அதனை தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். இந்நிலையில் போலீசார் அவரை அழைத்து வாகனத்தில் உள்ளே சென்று நன்றாக வீடியோ எடுங்கள் என கூறி வாகனத்தில் ஏற்றியுள்ளனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் சிரிப்பலை ஏற்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அரசு பள்ளி மாணவர்கள் மாட்டுக் கொட்டகையில் கல்வி பயின்று வரும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காரமடை நகராட்சிக்குட்பட்ட டிஜி புதூர் பகுதியில் அரசு ஆரம்ப பள்ளி செயல்பட்டு வந்தது. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக இந்த பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது வரை சிறிதளவு பணிகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் அருகாமையில் உள்ள மாட்டுக் கொட்டகையில் தற்காலிகமாக கல்வி பயின்று வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் உடனடியாக புதிய பள்ளி கட்டிடப் பணிகளை விரைவாக முடித்து மாணவர்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை அருகே நெல் கொள்முதல் செய்ய தாமதமாவதால் நெல் மணிகள் மழைநீரில் வீணாகும் நிலை ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வடகிழக்கு பருவமழை காரணமாக மதுரை மாவட்டம் சோழவந்தான், வாடிப்பட்டி, அலங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் அரசு கொள்முதல் நிலையங்களில் சாலையில் மழையில் நனைந்தபடி குவியல்களாக கிடப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து அரசு இதுபோன்ற சூழ்நிலைகளில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கவும் வானிலையை கருத்தில் கொண்டு விரைவாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் போலி நகையை அடகு வைத்தவர் இனி தவறு செய்ய மாட்டேன் என கடை உரிமையாளரிடம் கெஞ்சும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செஞ்சி காந்தி பஜாரில் ராஜேஷ் என்பவர் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். அவரது கடைக்கு வந்த நபர் போலி நகையை அடகு வைத்து பணம் கேட்டுள்ளார். இதனையடுத்து கடை உரிமையாளர் நகையை பரிசோதித்த போது அது போலி என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து போலி நகையை அடகு வைக்க வந்த நபரை பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அவரிடம் 10 போலி மோதிரங்கள் இருந்ததைக் கண்டு நகை கடைக்காரர் அதிர்ச்சியடைந்துள்ளார். தகவலறிந்து சென்ற போலீசார் போலி நகையை அடகு வைக்க முயன்ற நபரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவர் விழுப்புரத்தைச் சேர்ந்த பாபு என்பவர் போலி நகையை கொடுத்து அடகு வைக்க சொன்னதும் தெரிய வந்தது. எல்லாரும் கடைக்காரங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கடவுளை என்ன மாடிக்கு உட்கார வச்சுட்டாங்கப்பா. என்ன இன்னும் அடிக்கலப்பா. வாப்பா நீ வாப்பா.
எப்படி வருவார் அவர்? மன்னிச்சு விட்டுறேங்கண்ணா. இதோட நான் இந்த தொழிலும் ஓட்டுறேன், என் கை தொழிலே பார்த்துன்னு இருந்தேறேண்ணா. நான் இதோட முடிவெட்டுற தொழில் செஞ்சு நான் இதோட இருந்தேன். சைடு ஆள் மெயின் ஆள் அவன் தான். எனக்கு அவன் தான் வேணும், எனக்கு நீ வேணாம், எனக்கு அவன் தான் வேணும். அவனை பிடிச்சா இன்னும் 10 பேர். அதானியை கைது செய்ய வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் சிஐடியு மற்றும் விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு விலைவாசி உயர்வினை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அரசு துறையில் பணியாற்றும் ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தர தொழிலாளர்களாக மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் வாங்குவதில் பல ஆயிரம் கோடி ஊழலில் ஈடுபட்ட அதானியை உடனே கைது செய்ய வேண்டும் எனவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய குரங்கு குட்டியை முதலுதவி செய்து காப்பாற்றிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. பழமுதிர்ச்சோலை முருகன் கோயில் அமைந்துள்ள பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் வாழ்ந்து வருகின்றன. இந்நிலையில் கோயில் அருகே உள்ள மின்சார கம்பத்தில் ஏறி விளையாடிக் கொண்டிருந்த குரங்கு குட்டி ஒன்று மின்சாரம் தாக்கி கீழே விழுந்தது. இதனைக் கண்டு அருகில் இருந்த நபர் உடனடியாக குரங்கை மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து இயல்பு நிலைக்கு வந்த குரங்கை பத்திரமாக அருகில் உள்ள பகுதியில் விடுவித்தார். அப்போது அங்கு வேகமாக வந்த தாய் குரங்கு குட்டியை தாவி அணைத்து அழைத்துச் சென்றது. இதனை கண்ட அப்பகுதியில் இருந்த பக்தர்கள் குரங்கு குட்டிக்கு சிகிச்சை அளித்த நபரை வெகுவாக பாராட்டினர். மயிலாடுதுறையில் கனமழையின் போதும் மழைநீர் வடிகால் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வியாபாரிகள் மழைநீர் கடைக்குள் புகாமல் இருக்க வடிகாலை சீரமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதையடுத்து மயிலாடுதுறையில் மழையையும் பொருட்படுத்தாமல் ஜேசிபி இயந்திரம் கொண்டு மழைநீர் வடிகாலை சீரமைக்கும் பணி நடைபெற்றது. இதன் காரணமாக சாலையின் ஒருபுறம் சேரும் சகதியுமாக மாறியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அவதியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பால் டேனிஷ் கோட்டையின் பாதுகாப்பு முள்வேலி தடுப்புச் சுவர் இடிந்துவிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தரங்கம்பாடி கடற்கரை பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. அலையின் வேகம் அதிகமாக உள்ளதால் கரைகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் கோட்டையின் பிரதான மதில் சுவருக்கு முன்னால் உள்ள முள்வேலி தடுப்புச் சுவர் இடிந்துவிடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து டேனிஷ் கோட்டைக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு எஞ்சிய பகுதியில் கல் தடுப்புச் சுவர் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.